தாவேக்காவுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. 1 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிபதி 10 நிமிடங்கள் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். இதற்கிடையே நீதிமன்ற வளாகத்திற்குள் ஏராளமான வழக்கறிஞர்கள், போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்த சூழல்ல போலீசார் ஒருவர் ஒரு வழக்கறிஞரை ஒருமையில் திட்டியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கறிஞரும் காவல்துறை அந்த காவலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் மற்றும் போலீசார் வழக்கறிஞர் ஆகிய இருவரும் வாக்குவாதத்தில் பலர் ஈடுபட்ட சூழலால் அங்க ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் ஒருமையில் பேசி திட்டிக் கொண்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அங்கு வளாகத்திற்குள் இருந்து கொண்டிருக்கும் போது 5 நிமிடங்களாக இந்த வாக்குவாதமானது நீடித்திருக்கிறது. ஏராளமான 3-4 மாவட்ட தாவேகா வழக்கறிஞர் அணி சார்பில் பல்வேறு வழக்கறிஞர் அங்க கூடியிருக்காங்க. அதே போல மற்ற பொது வழக்கறிஞர்களும் அங்க கூடியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் தமிழக வெற்றிக்கழக வழக்கறிஞர்கள் ஒருவரை காவல்துறையினர் ஒருமையில் தீட்டியதால் அங்கு இரு தரப்பினருக்கு இடையே ஒரு கூச்சல் குழப்பம் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த நீதிமன்ற வளாகத்துல சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது.